ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஃப்டி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மூவியில் ஹாரர், சயின்ஸ் ஃபிக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கிற மூவி தான் டைம் கட். இந்த மூவியில் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டைம் ட்ராவல் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது தான் கதையே. கதையோட ஓப்பனிங்கில் குவென்னும் சம்மரும் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பார்ட்டியில் இருக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு ரெட் கலரில் என்வலப் கொடுக்க ட்ரை பண்ணுறான். பட் அந்த சமயத்தில் ஈத்தன் வந்து சம்மரை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அந்த பார்ட்டிக்கு முன்னாடி தான் அவங்களுடைய சம்மருடைய 2 ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருக்கிறனால அவளால் வந்து அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அந்த பார்ட்டியை விட்டு வெளியில் வந்துடுறா. வரும்போது அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு போகிறா. அந்த சமயம் கொலைகாரன் வந்துடுறான். ஸோ இந்த கொலைகாரன் தான் ஏற்கனவே அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொன்றிருக்கான். ஸோ இப்போ இவளையுமே கொல்ல வந்திருக்கான். ஆனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஊரில் நடந்தனால போலீஸ் பாதுகாப்பு கருதி எல்லாரையும், பார்ட்டியில் நடந்த எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இவன் கத்துனாலும் யாருக்கும் கேட்கல, யாரும் இவளை காப்பாற்ற வரல. அப்போ அந்த கொலைகாரன் சம்மரை கொன்னுடுறான். இது எப்போ நடக்குதுன்னா April 18, 2003 நடக்குது. அதோட April 18, 2024 காமிக்கிறாங்க. இதில் தெரிகிற கேரக்டர் பேர் லூசி. லூசி வேற யாரும் இல்லை, சம்மருடைய சிஸ்டர் தான். லூசிக்கு வந்து சம்மர் கேம்பாக நாசாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. என்னதான் சம்மர் இல்லாதனால அவள் பேரண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ சம்மர் இறந்த இடத்துக்காக வந்திருக்காங்க. அந்த இறந்த இடத்துல சம்மருக்கு பிடிச்ச பொருளை வச்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து ஏதோ ஒரு சத்தம் லூசிக்கு கேட்குது. அந்த சத்தம் என்னங்கிறத பார்க்க போறா. பார்த்தா அந்த இடத்துல தான் வந்து சம்மரை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை பண்ண இடத்துல அங்கே இருக்கிற ரூமில் உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினில் டைமு, நம்பர், டேட் இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. அந்த மிஷின் வந்து வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு டைம் ட்ராவல் மிஷின். அந்த ஃப்ளாஷ் அடித்ததுக்கப்புறமா அவள் வெளியில் வந்து பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவளோட பேரண்ட்ஸ் எங்கேன்னு தேடுறா. அவளோட மொபைல் ஃபோனில் சிக்னல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறா. அதனால என்ன பண்ணுறான்னா அவளுடைய ஸ்கூலுக்கு ப்ரொஃபஸர் ஃப்ளெமிங்கை பார்க்க வரா. அங்கே தான் வந்து குவென்னை பார்க்குறா. அந்த ஸ்கூலில் சீனியர்ஸ் எப்படி ஜூனியர்ஸை ரேக் பண்ணுவாங்களோ குவென்னை எல்லாருமே வந்து ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை தூக்கிட்டு போய் ரிவரில் போட போகிறாங்க. அந்த நேரத்தில் லூசி போய் சத்தம் போட்டு அவனுக்காக சண்டை போட்டு குவென்னை அந்த இடத்துல காப்பாத்துறா. அடுத்து குவென் கிட்ட அவ எதிர்காலத்திலேருந்து வந்ததாகவும், ஸோ டைம் ட்ராவல் பண்ணி வந்ததாகவும் சொல்லி அந்த டைம் மிஷினை சரி செய்யறதுக்கு குவென்னோட ஹெல்ப்பை தேவைப்படுது. குவென் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த டைம் ட்ராவல் மிஷினில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தேவை. அது சோனாருங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான் கிடைக்கும். எங்கேன்னா அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து எப்படி எடுக்க முடியும்னா அவங்க அப்பாவுடைய ஐடி கார்டு இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால சம்மர் வீட்டுக்கு போகிறா ஒரு ஃப்ரெண்டா. லூசி ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிருக்கனால நடந்த கொலைகளை அவளால் தடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்குறா. ஃபஸ்ட்டு 2 கொலை மாலில் தான் நடக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவளால் அந்த கொலையை வந்து தடுக்க முடியல. லூசிக்கு ஏற்கனவே கொலை நடக்க போகிறதுங்கிறத பற்றின விஷயத்த தெரிஞ்ச உடனே சம்மருக்கு அவள் யார், நீ எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் இவள் சொல்கிறா, நான் வருங்காலத்துலேருந்து வந்திருக்கேன், நான் உன்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொன்னக்கப்புறமா இவளுக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கடந்த காலத்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் 2 பேர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அந்த கொலையை தடுக்க முடியல. 3வது ஃப்ரெண்டு ஏமியை காப்பாற்றுறதுக்காக மெரைன் மியூசியம்க்கு போகிறாங்க. அங்கே தான் கொலைகாரன் கொல்ல வராங்கிறது தெரிய வந்தது. எப்படியோ ஏமியை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாங்க. 4வதாக இருக்கிறது சம்மர் தான். என்னதான் ஆரம்பத்தில் லூசி ரொம்ப வருத்தப்பட்டாலும் சம்மர் உயிர் பொழைச்சா கண்டிப்பாக லூசியால் வாழ முடியாது. ஏன்னா சம்மர் இறந்தனால தான் லூசியே பிறந்தா. ஆனால் சொல்ல கஷ்டப்பட்டாலும் ஆனால் அக்காவை காப்பாற்றணுங்காக லூசி கஷ்டப்பட்டு சம்மரை எப்படியோ காப்பாற்றிட்டா. காப்பாற்றும் போது தான் தெரிய வந்தது அந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, குவென். குவென் தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான். ஏற்கனவே அவனோட ஹை ஸ்கூலில் அவனை டீஸ் பண்ணி ரேக் பண்ண ஃப்ரெண்ட்ஸை அவன் கொல்ல வந்திருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் அவன் சம்மரை விரும்பினான். இனிஷியலாக ஒரு ரெட் கலர் என்வெலப்பை சம்மர் கிட்ட கொடுக்க போகும்போது சம்மர் வாங்க தயாராக இல்லை. அப்போது அதை ரிஜெக்ட் பண்ண காரணத்தினாலையும் ரேப் பண்ண காரணத்தினாலையும் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஆனால் லூசி டைம் ட்ராவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி குவின்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவனை கொன்னுட்டு திரும்பி அவ அக்கா கிட்டேயே வந்துட்டா. ஏன்னா லூசியால் ஃப்யூச்சரில் வாழ முடியாது. சம்மர் இறந்தனால தான் லூசியே பிறந்தா. அதனால திரும்பி அவள் அக்காவோட வாழலான்னு வந்துட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.